வாய்முடி கத்திட்டே இருக்கீங்க எப்ப பார்த்தாலும். ராஜேந்திரா பிளட் டெஸ்ட் எல்லாத்துக்கும் எடுத்தாச்சு. பசங்களுக்கு டேக் போடணும். கூட டாக்டர் கட்டிடுறேன். பொண்ணான மருந்து குழந்தைக்கு போடு. அவ்வளவுதான் டாக்டர். அவ்வளவுதான், வாங்க நம்ம போலாம். தப்பிக்க முயற்சி பண்ணீங்க உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். மறுபடியும் சொல்றேன், கவனமா இருங்க. ஓடுனீங்க அவ்வளவுதான். ராஜீவா, டேய் ராஜீவா, என்னம்மா? உங்க அப்பாவை பாத்தியாடா? உள்ளதான் ரூம்ல படுத்துச்சு பாரு. டேய் உள்ள காணோம்டா. பாத்ரூம் போயிருப்பாருமா விட. டேய் பாத்துட்டு தாண்டா சொல்றேன், அங்க இல்ல. ஐயோ, குஷி காணாம போன நாள்ல இருந்து அவர் ஒரு மாதிரியா இருக்காருடா. அவரை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. உள்ளதாமா இருப்பாரு. சரி வா பார்க்கலாம். அப்பா, ஏங்க என்னங்க என்னப்பா பண்றீங்க? என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? சாமி போட்டோல ஏன் கட்டுறீங்க? இந்த வீட்ல ஒரு சாமி படம் இருக்க கூடாது. நான் சாமி கும்பிட மாட்டேன், நீங்களே யாரும் சாமி கும்பிட கூடாது. என்ன பண்ணீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? நான் சொல்றத கேளுங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஷாவுலா, இப்படி பார்க்க எனக்கு பயமா இருக்கு. சாமி கும்பிடுறது ஆரம்பிச்சீங்க, இந்த படத்தெல்லாம் போட்டு உடைச்சிருவேன். ஐயோ அப்பா, என்னப்பா என்ன வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? சித்தம் கலங்கி போன மாதிரி. பைத்தியமா பிடிச்சிருக்க உங்களுக்கு? ஐயோ ஏங்க? இல்லடா, இல்ல, பைத்தியம் தெளிஞ்சிருக்கு. சாமி பைத்தியம் தான் தெளிஞ்சிருக்கு. இந்த சாமிக்கு 4 நட்சத்திரம் எல்லாம் பார்த்து எவ்வளவு செஞ்சிருக்கேன்டா. ஆனா இந்த சாமி எனக்கு என்ன தண்டனை கொடுத்திருக்கான்? பைத்தியம் மாதிரியா கோயில சுத்திருக்கான்டா. ஆனா என் கஸ்தூரி என்னை விட்டு பிரிச்சான். அவ போடா அந்த குழந்தை குஷி அத காணும்டா. அப்புறம் இந்த சாமி நம்பி என்ன பிரயோஜனம்? சாமி நம்பிக்கையே கிடையாது. நான் நல்லா தெளிஞ்சிட்டேன். இனிமே சாமியை நம்ம வீட்டுல தேவையில்லை. விடுறா. சாமி சாமி என்ன பாக்குற? திருப்தியா? இப்ப சந்தோஷமா உனக்கு? உன்னை முழு முதற் கடவுள்னு சொல்லுவாங்களே, வினை தீர்க்கும் விநாயகன் ஒன்னு சொல்லுவாங்களே. என் குடும்பத்துக்கு இப்ப வந்திருக்கிற தீவினையை நீ ஏன் தீர்த்து வைக்கல? உனக்கு செய்ய வேண்டிய பூஜை புனஸ்கார இதுல நாங்க எந்த குறையும் வைக்கலையே. நல்ல வழி நீ எதை சொல்றாங்களோ அதுலதானே நாங்க எல்லாரும் நடந்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு எதுக்கு இந்த சோதனை? என் மனசறிஞ்சு நான் இதுவரைக்கும் எந்த தப்பும் பண்ணதில்ல. அப்படியே ஒருவேளை நான் தப்பு பண்ணிருந்தாலும் நீ என்னதானே தண்டிச்சிருக்கணும் கடவுளே. என் குழந்தை என்ன பாவம் பண்ணா? அந்த பிஞ்சு என்ன தப்பு பண்ணுச்சு? அது இப்ப எங்க இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியாம துடிச்சிட்டு இருக்கோமே. ஏன் எங்களை இப்படி சோதிக்கிற? உன்னை கருணாமூர்த்தின்னு சொல்லுவாங்களே, இதுதான் உன்னுடைய கருணையா? எங்களால முடியலப்பா. உன்னுடைய திருவிளையாடல தாங்குற சக்தி எல்லாம் எங்களுக்கு இல்லப்பா. இங்க பாரு, எத்தனையோ தடவை நான் முன்னாடி வந்து கெஞ்சிருக்கேன், கதறி இருக்கேன். என் மக குஷி என் கூட தான் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நான் உன்கிட்ட வேண்டியிருக்கேன். ஐயா, இப்ப நானே சொல்றேன்யா, என் பொண்ணு என் கூட இருக்கணுங்கிற அவசியம் கூட இல்லையா. அவ அவங்க அம்மா கூடவே வேணாலும் இருந்துகிட்டோம், நான் சண்டை போட மாட்டேன். என் பொண்ணை என்கிட்ட கூட நான் கேட்க மாட்டேயா. ஆனா என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்தறியா? என்ன சோதிக்காத, என்னால முடியல. என் பொண்ணை காப்பாத்தியா, என் பொண்ணை காப்பாத்தியா, என் பொண்ணை காப்பாத்து. கடவுளே, உன் பிள்ளைங்களை சோதிச்சதெல்லாம் போதும்.
அவங்க கேக்குறத கொடுத்துரு. வேணும்னா என் உயிரை வேணா எடுத்துக்கோ. என் பேத்தி கொண்டு ஆயிடக்கூடாது. அவளை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துரு. நீ காப்பாத்துவேன்னு நம்புறோம். காப்பாத்து. ராஜீவா, இத பாரு. இவர் நம்மள கைவிட மாட்டாருடா. நம்மள கைவிட மாட்டாரு. அம்மா நான் நம்புறேன்டா. நல்லா வேண்டிக்கோ. என்னங்க என் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுத்துரு விநாயகா. என் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுத்துறியா? என் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுத்துறியா? நம்மள என்னடி பண்ண போறாங்க தெரியலையே. ஆனா நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம்டி. இப்போ என்னடி பண்றது? அதாண்டி யோசிச்சுட்டு இருக்கேன். சீக்கிரமா இங்க இருந்து தப்பிக்கணும்டி. ஆமா. உன் பேர் என்ன? குஷி. உன்கிட்ட விஜய் ஃபோன் நம்பர் இருக்கா? இல்ல. ஏன் கேக்குற? அவர் தானே சூப்பர் ஹீரோ. கஷ்டப்படுறவங்கள காப்பாத்துவாரு. அவர்கிட்ட சொன்னா நம்ம எல்லாரையும் காப்பாத்துவார்ல. டேய், பெரிய பையன் மாதிரி பேசுடா. ஃபோன் நம்பர் இல்லனா விட்டுரு. என்கிட்ட அட்ரஸ் இருக்கு. பேப்பரும் பேனாவும் கொடு. லெட்டர் போடுவோம். டேய், பேசாம போயிடுறா. டென்ஷன் ஆனோ எல்லாரும் அடி பின்னிடுவோம். நம்ம எல்லாரையும் வெளிநாட்டுல விற்க போறாங்களா? இல்லடி, கண்ணை குத்தி கை காலெல்லாம் உடைச்சு பிச்சை எடுக்க விட போறாங்கடி. நம்ம கிட்னி, ஹார்ட், கண்ணெல்லாம் விற்க போறாங்க. என்ன குஷி, ஆளாளுக்கு ஒவ்வொன்னு சொல்றாங்க. நம்மள எதுக்காக கடத்திருந்தாலும் அவங்க நோக்கம் நிறைவேறக்கூடாது. எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சிடணும். முடியுமாடி? ஏன் முடியாது? முடியும்னு நினைச்சா கண்டிப்பா முடியும். எப்படிடி? நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தோம்னா கண்டிப்பா இங்க இருந்து தப்பிச்சிடலாம். ஏண்டா இதெல்லாம் சப்பா மேட்டரா? எவ்வளோ பண்ணியிருக்கோம், இதெல்லாம் பண்ண மாட்டோமா? ஏய், என்னடா சொல்ல வர இப்போ? பெரிய பெரிய கையெல்லாம் அசால்ட்டா பண்ணியிருக்கேன்டா. அதுக்கு என்னடா இப்போ? இந்த குழந்தைங்க மேட்டர்லாம் பிஸ்கோத்துரா. இவங்கள பத்திரமா பார்த்துக்க சொல்லி எவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. டேய், விஷயம் ரொம்ப பெருசு. அதான் அமௌண்ட் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு எதுக்குடா அந்த வரைக்கும் லாபம்? வாங்கி வச்சுக்க வேண்டியதானே. எப்போதான்டா அப்படி அமையும்? அப்பயே சம்பாரிச்சிக்கணும். அடியாள் வேலைக்கு தீபாவளி போனஸ் பென்ஷன்ல மாத்துறாங்க. நான் அப்ப இருந்தே கேக்குறேன், இந்த குழந்தைங்களை வச்சு என்னடா பண்ண போறாங்க? டேய், அது உனக்கு தேவையில்லாதுடா. அது எப்படிரா? ரிஸ்க் எடுக்கிறது நமக்கே தெரியலனா எப்படி? டேய், நம்ம ஆராய்ச்சி நடக்குதான். அதுக்கு அந்த புள்ளிங்களை யூஸ் பண்றாங்க. இந்த பிள்ளைங்களை வச்சு என்னடா பண்ண போறாங்க? அட போடாங்க, அந்த புள்ளிங்களை வச்சு தானே அந்த ஆராய்ச்சியை பண்ண போறாங்க. ஆஹா, அப்ப விஷயம் ரொம்ப பெருசுதான். அதுக்கோசம் தான் துட்டே அதிகமா தரானுங்க. சரி, சாப்பிடு. ஏண்டா பார்த்தா, யாராவது இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணா போட்டுதல சொல்லிட்டாங்க. இப்போ என்னடி பண்றது? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். மாட்டிக்கிட்டா கொன்றுவாங்க. இங்கே இருந்தாலும் ஒரு நாள் சாகதான் போறோம். தப்பிக்கிற முயற்சியில செத்து போனா அது எவ்வளவோ பரவாயில்ல. அடிமையா இருந்து சாகிறத விட எதிர்த்து நின்று சாகிறது எவ்வளவோ மேல். இந்த நேரத்துல பஞ்ச டைலாக் எல்லாம் தேவையாடி? அது அப்படிதான். பார்த்தி, நாங்கெல்லாம் அப்பவே அப்படி. இப்பெல்லாம் கேட்கவே வேண்டாம். பயங்கர அலர்ட்டா இருப்பேன். உருளி, அதுக்காக தான் காவலுக்கு அண்ணன் நம்மள வச்சுக்கிறாரு. காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டு நம்ம யாருன்னு காட்டணும்டா.
மேல பாரு பூட்டி இருக்கு, வெளியிலயும் பூட்டி இருக்கு. என்னடி பண்றது? ஏய் இத தள்ளி போட்டு திறக்கலாமா? ஏய் போடி. ஏய் நான் எங்க பாட்டி கிட்ட பேசிக்கிட்டா? இரு, நான் எங்க சித்தி கிட்ட பேசிக்கிறேன். அப்புறம் உன் பாட்டி கிட்ட பேசு. அப்புறம் ஒவ்வொருத்தரா அவங்க வீட்டுக்கு பேசுங்க, சரியா? ஏய் தண்ணி எடுத்து வரலையா? டேய் இங்க தண்ணி இல்லையேடா. உள்ள டேபிள் மேல வச்சுக்கிறான் பாரு. ஏய் இல்லையே. எடுச்சித்தி, சீக்கிரமா எடுச்சித்தி. எடுச்சித்தி, சீக்கிரமா எடுச்சித்தி. சீக்கிரம் பேசடி. ஹலோ சித்தி, குஷி. குஷி, நான் குஷி பேசுறேன் சித்தி. குஷி எங்க இருக்க? குஷி, ஹலோ. ஏய் என்னது? என்ன பண்ணீங்க? யாருக்கு ஃபோன் பண்ணீங்க? எங்க கிட்டே உங்க வேலையை கட்டுறீங்களா? குஷிய விடுங்க. குஷி. டேய் இந்த டேபிள் எடுத்து வெளியே போறா. டேய் உட்காரு உட்காரு. சீக்கிரம். சார் சார் இந்த கிரைமை பாருங்க சார். ராமதாஸ், உலகத்துல நடக்கிற எல்லா கிரைமுக்கும் பின்னணியில ஒரு நோக்கம் இருக்கும், நோக்கம் இருக்கணும். நோக்கம் இல்லாமல்லாம் குற்றம் நடக்காது. குழந்தைங்க கடத்தல் பின்னணியில இருக்கிற நோக்கத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா குற்றவாளிகளையும் கண்டுபிடிச்சிடலாம், குழந்தைங்களையும் காப்பாத்திடலாம். சார், நானும் பல வகையில் மூளையை கசக்கி பார்த்துட்டேன் சார். அந்த குழந்தையை கடத்தினவங்களோட நோக்கம் புலப்படவே மாட்டேங்குதே சார். ராமதாஸ், கடத்தப்பட்ட எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே பிளட் குரூப். அதுதான் என்னை உறுத்திக்கிட்டே இருக்கு. சார், பிளட் குரூப்பை வச்சு பார்க்கும்போது இது மெடிக்கல் சம்பந்தமான கிரைமாக இருக்கும் சார். இது உடல் உறுப்பு திருட்டு, கண்ணு, கிட்னி இந்த மாதிரி ஏதாவது மனித உடல் உறுப்புகளுக்காக கூட கடத்திருக்கலாம்ல சார். ஊர்ல இருக்கிற கிட்னி புரோக்கர் எல்லார்கிட்டையும் விசாரிச்சாச்சு, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சார், என்னவா தான் சார் இருக்கும்? இது மெடிக்கல் கிரைம். 8 பேருக்கு ஒரே பிளட் குரூப், எல்லாம் 12 வயசுக்கு உட்பட்டவங்க. கொஞ்சம் சீரியஸா படுதுல்ல? ஆமா சார், எனக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது. இதை தான் சார் எங்க ஊர்ல எலிக்கு திண்டாட்டம் பூனைக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க சார். என்ன சொன்னீங்க ராமதாஸ்? அது ஒண்ணும் இல்ல சார், விடுங்க. இப்ப சொன்னீங்களே சம்திங் எலி பூனன்,
எலிக்கு திண்டாட்டம்னா பூனைக்கு கொண்டாட்டம் சார். எலி. ஆமா சார், எலி. எலிக்கு திண்டாட்டம். ஆமா சார், எலிக்கு திண்டாட்டம், பூனைக்கு கொண்டாட்டம். இதுல என்ன சார் இருக்கு? கண்டுபிடிச்சிட்டேன் ராமதாஸ். எலி பரிசோதனை எலி. குழந்தைங்கள மருத்துவ பரிசோதனை எலியா பயன்படுத்துறதுக்கு ஏன் கடத்தி இருக்க கூடாது? ஒரு குறிப்பிட்ட மருந்தோட வீரியத்தை பரிசோதிக்க ஒரே பிளட் குரூப் உள்ள ஆட்களை தான் பயன்படுத்துவாங்கன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ராமதாஸ். நிஜமாலுமே நீங்க செம ஷார்ப்பு சார். இல்ல ராமதாஸ், இதுவே ரொம்ப லேட்டு. இமீடியட்டா சென்னையில் இருக்கிற மருத்துவ பரிசோதனை செய்யற எல்லா லேபுக்கும் ரெய்டு பண்ண ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். ராமதாஸ், இந்த நேரத்துல இவங்க எங்க வராங்க? தெரியலையே சார். இந்த எலி விஷயமெல்லாம் எதுவும் அவங்க முன்னாடி பேச வேண்டாம். முதல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். ஓகே சார். சார், ஏன் இவ்வளவு பரபரப்பா வரீங்க? குஷி எனக்கு கால் பண்ணா சார். எங்க இருந்து எப்போ? தெரியல சார். ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்தது. குஷி ஹலோன்னு சொன்னா. அதுக்கப்புறம் அந்த கால் கட் ஆயிடுச்சு. நான் திரும்ப ட்ரை பண்ணேன். ஸ்விட்ச் ஆஃப் ன்னு அந்த நம்பர் கொஞ்சம் சொல்லுங்க. ஸ்விட்ச் ஆஃப்னு வருது ஸ்னேகா. நான் தான் சொன்னேனே சார், திரும்ப ட்ரை பண்ண ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வந்தது. ஓகே ஒரு நிமிஷம். சிவா, நான் ஒரு நம்பர் சொல்றேன். அது லாஸ்டா எந்த ஏரியா நெட்வொர்க்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு பார்த்து சொல்றீங்களா? 1 செகண்ட். சிவா, கொஞ்சம் அர்ஜென்ட், நான் லைன்லயே இருக்கேன், உடனே பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்க சிவா. ஏர்போர்ட்டா? ஓ சிவா, அந்த மொபைல்ல இருந்து மறுபடியும் ஏதாவது சிக்னல் கிடைச்சா எனக்கு தகவல் சொல்லுங்க. தேங்க்ஸ். சார் எனக்கு குஷி இப்போ கால் பண்ணப்போ ஏர்போர்ட் ஃளைட் லேண்டிங் சார் ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு சார். தப்பு பண்றவன் தனியா ஒதுக்குப்புறமா இருக்க மாட்டான். மக்களோட மக்களா கலந்துதான் இருப்பான். மக்கள் நெருக்கமா அதிகமா இருக்கிற இடத்துல தான் கிரிமினல்ஸ் இருப்பாங்க. அப்பதான் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. ராமதாஸ், கிளம்புங்க. ஓகே சார். ஸ்னேகா, 1 மினிட். தக்கிட்ட தக்கிட்ட தக்க தக்கதும் தக்கதும் தக்கிட்ட தக்கிட்ட தக்க தக்கதும் தக்கதும் தக்கிட்ட தக்கிட்ட தக்க தக்கதும் தக்கதும் ஓம் 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 தக்கிட்ட தக்கிட்ட தக்க தக்கதும் தக்கதும் தக்கிட்ட தக்கிட்ட தக்க தக்கதும் தக்கதும் தக்கிட்ட தக்கிட்ட தக்க தக்கதும் தக்கதும் ஓம் 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 தக்கிட்ட தக்கிட்ட தக்க தக்க திபிதும் தக்கிட்ட தக்கிட்ட தக்க